ஹாய், ஆலு பரோட்டா சாப்பிட்ருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆலு சப்பாத்தி சாப்பிட்ருக்கீங்களா? நல்லா சாஃப்ட்டுவாக பஞ்சு போல் மெத்து மெத்து மெத்துன்னு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஈஸியாக பிக்கிற மாதிரி ஒரு சாஃப்டாக சப்பாத்தி பார்க்கலாமா? அதுக்கு 2 உருளைக்கிழங்க இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம், சால்ட்டு போடாமல். அதுக்கப்புறமா அதோடைய தோலெல்லாம் நம்ம பிச்சு எடுத்துட்டு ஒரு கிரேட்டர் வச்சு நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துருவும் போது எல்லா உருளைக்கிழங்கும் ஈக்குவலாக நம்மளுக்கு கிடைக்கும். இது துருவி நம்ம சைடில் நம்ம வச்சிடலாம். ஒரு கிரேட்டர் எடுத்து ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு குட்டி குட்டியாக வர்ற அளவுக்கு நம்ம நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ சின்ன சைஸாக வருமோ அந்த அளவுக்கு. அப்போ நம்ம கிரேட் பண்ண உருளைக்கிழங்குல 200 கிராம் மைதாவை ஆட் பண்ணலாம். நீங்கள் கோதுமை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். நம்ம கிரேட் பண்ண பச்சை மிளகாவும் மல்லித்தலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்குடைய ஈரப்பதத்திலேயே அந்த 200 கிராம் மைதா அளவு கரெக்டாக இருக்கும். நல்லா பிசைஞ்சிங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவு ரெடி ஆகிடும். ரொம்ப ஈரப்பதம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி நீங்கள் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு ஒரு 1/2 hour வந்து நம்ம மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அரை மணி நேரம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிசு பிசு தன்மையே இல்லாமல் நம்மளுடைய சப்பாத்தி டோ வந்து ரெடி ஆகிடும். இதுக்கப்புறமா நீங்கள் வந்து எவ்வளோ ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருட்டி நீங்கள் ரவுண்டாக பால் போட்டுக்கலாம். இது தேய்ச்சி எடுக்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக வந்து கோதுமை மாவு போட்டுக்கலாம். கோதுமை மாவு கொஞ்சம் டஸ்ட் பண்ணும்போது அதிகமாகவே பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா சப்பாத்தி வந்து தேய்க்கிறதுக்கு ஈஸியாக வரும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மெல்லிஸாக தேய்ச்சி எடுங்க. இந்த அளவுக்கு நான் தின்னாக தேய்ச்சி எடுத்திருக்கேன். இப்போ சப்பாத்தி கல் நல்லா வந்து சூடாயிட்ட பிறகு இந்த சப்பாத்தியை நம்ம போட்டுக்கலாம். நல்லா வந்து 2 சைடும் வந்து ப்ரௌன் ஆகிறதுக்கு விட்டுக்கலாம். சைடில் இன்னொரு சப்பாத்தியும் நான் ரெடி பண்ணிக்கிறேன். இந்த சப்பாத்திக்கு நான் ஆயில் தடவுறேன். நீங்கள் கீயும் இல்லை பட்டரோ உங்கள் பசங்களுக்கும் பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 சைடும் நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும், கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி இந்த சப்பாத்தியை நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உருளைக்கிழங்கு போட்டு இருக்கிறதுனால பசங்களுக்கு ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுக்கும்போதும் மதியம் வரைக்கும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க பிடிச்சிருந்தா. அதுக்கப்புறமா நீங்கள் இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நான் கடலை சட்னி வச்சுருக்கேன். உங்கள் விருப்பம், நீங்கள் எது வேணாலும் வைக்கலாம். பசங்க வெறும் வாயிலேயே சாப்பிட்ருவாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.